தெளிவாக ஒரு மெசேஜ் சொன்னார். அவர் வந்து பவர் சென்டர் கிடையாதுன்ட்டார். பவர் சென்டர் இல்லை, நான் தான் ஒரே சென்டரு. இந்த வார்த்தையை சொன்ன எந்த தலைவரும் இங்க கிடையாது. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். யாராவது ஆட நினைச்சீங்க, ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆடிரலாம், ஆடி பார்த்தோம் நினைச்சீங்கன்னா அதை மறந்துடுங்க அப்படின்றது ரெண்டாவது. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. வெள்ளை அறிக்கையோட தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஞாபகப்படுத்துறீங்க, நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. ஒரு வெள்ளை அறிக்கை தருவேன். இங்க என்ன வச்சுட்டு போயிருக்காங்க, என்னத்தை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவா ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நானு. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை இப்ப எப்ப வேணா கொடுக்கலாம். இதுதான் அவருக்கு புரியும், இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? இன்னைக்கு அவர் வெள்ளை அறிக்கையை பற்றி பேசுறதே he knows the challenges before him எனக்கு தோணுது. இட்ஸ் a superb point. கண்டிப்பாக அவர் இந்த சவாலை புரிந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக எங்க தலைவர் சொன்னாரு, ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன இருக்கு, என்ன நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பல வருடங்களாக 50 வருடங்களாக கொள்ளையடிக்கப்பட்டு லூட்ட பண்ணிவிட்டு மோசமான நிலையில இருக்கு. அந்த நிலைமையை ஒரு ஆடிட் பண்ணி அது என்ன சிச்சுவேஷன் இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு ஆடிட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி தமிழக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது எங்க தலைவர் இன்னைக்கு சொன்னார். ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம தமிழக மக்களுக்கு தெரிவித்து விட்டு எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுல முன்னுரிமை கொடுக்கணும், எதுல நாங்க வேலை பார்க்கணும், அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு துறையும் வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக 100% எந்தவித லஞ்ச லாவணியம் இல்லாமல் எங்கள் தலைவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை 100% நிறைவேற்ற நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் பாடுகிறோம்.